இங்கே பாருங்க கைஸ், வாவ் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க கைஸ். Or else we'll go to some tea shop something, huh? We'll go. Hello guys, happy morning. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டே 3 இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அடிலாபட்டுன்னு சொல்லி நேற்று மழை பெஞ்சனால நம்ம வந்து ஹைதராபாத்லேருந்து அடிலாபட்னு ஒரு 300-400 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்ம வந்து ரூம் எடுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஜான்சின்னு தான் வச்சுருக்கோம். ஏன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாக்பூருக்கே வந்து 200 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 400 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 600 கிட்ட நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இனிமேல்ட்டு வந்து என்னென்ன வந்து மழை வருமா வராதா அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து நல்லா பெருசாகவே இருந்துச்சுங்க. ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் பேக் பண்ணிட்டேன். ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ருபீஸ்க்கு வந்து ஏசி கேட்டாங்க. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கனால ஸோ நான் ஏசியே போதும் 500 தான் கொடுத்தாங்க. ஸோ ஹீட்டரும் நல்லா ஒர்க் ஆச்சு. நான் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இது எங்கன்னா ஜஸ்ட் அடிலாபட்லேருந்து உள்ளே ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருந்தாலே சிட்டியில் உள்ளே வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நியூ A1 லாட்ஜுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வேணா வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். வாங்க அப்படியே மோட்டோவில் கண்டினியூ பண்ணலாம். பார்த்திங்கன்னா டே 3 ஆஃப் ரைடு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிலாபாடில் இருக்கோங்க. ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாகர் தான் போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாகர் தான் வந்து 450 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. ஜான்சி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 800 கிலோமீட்டர்ஸ். திரும்ப அங்கே மழை பெய்யுதான். அதேமாதிரி நான் கால் பண்ணி கேட்டேன், ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருன்ட்டு. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, மழை பெய்யுது ஜி அங்கே, நீங்கள் வந்து சாகரில் இருந்துருங்க, மேபி காலையில் வந்து நீங்கள் வரதுக்கு எப்படி நைட் ஆகிடும். ஸோ நீங்கள் காலையில் வாங்க, காலையில் வந்தீங்கன்னா மழை இருக்கிறதில்ல, ஈவினிங் ஆனால் மழை பெய்யுதுன்னாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம சாகருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோங்க. சாகர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 601 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக ஷார்ப்பாக பார்த்திங்கன்னா 601 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு காட்டுதுன்னா வந்து ஈவினிங் 6:45க்கு ரீச் ஆகும்னு காட்டுது. ரூம் வந்து நல்லா இருந்துச்சுங்க. இந்த அடிலாபாடில் ரூம் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இங்கே ரூம் எடுத்துட்டேன். நைட்டு மழை வேறு அதிகமாக, இங்கேயும் மழை பெஞ்சனால நான் ரூம் எடுத்துட்டேன் இங்கேயே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து சென்னை டு லே லடாக் ட்ரிப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா டே 3 இன்றைக்கி. ஸோ யாராச்சும் புதுசாக என் சேனலுக்கு வந்துருந்திங்கன்னா, நான் தான் உங்கள் கார்த்திகேயன், நான் தான் உங்கள் ட்ராவல் ஜிபி. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் லாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ யாருக்காச்சும் ட்ராவல் வந்து இஷ்டம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து வேறு மாதிரி அதை வந்து குரூப் ரைட் மாதிரி பிளான் பண்ணலாம் நான் கூப்பிட்டு போகிறதுக்கு. ஸோ see you all இந்த vlogல பார்ப்போம். அப்படியே ஜஸ்ட் ஹைவே ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது பிளேஸு. ஸோ அப்படியே நான் வந்து ஹைவே ஏறிட்டு உங்களை நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பிப்பர்வாடா டோல் பிளாஸா. அங்கே பாருங்கள் கைஸ், முன்னாடி கொஞ்சம் பாருங்களேன் எவ்வளோ மழை வந்து எவ்வளோ வந்து இருட்டிகிட்டு இருக்குது பாருங்களேன். சரியான இருட்டிட்டு இருக்குங்க கைஸ். அங்கே பாருங்கள், திரும்பவும் நம்ம மழையில் மாட்டுவோன்னு நினைக்கிறேன். பட் மாட்டக்கூடாது, அதுக்காட்டி கடன்னு ஓடிடலாம். ஏன்னா திரும்ப நின்று கோபுரம் எடுத்து வச்சுட்டு இது செனா எடுத்து உள்ளே வச்சுட்டு ப்ளஸ் வந்து ரைடிங் ஜாக்கெட்டில் வந்து ரெயின் கோட் கவரெல்லாம் மாட்டிட்டு கிளம்பி அதுவே லேட் ஆகிடுதுங்க. பயங்கர லேட் ஆகிடுது. ட்ரெஸ்லிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போவே. நான் அப்படியே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், இப்போவே ட்ரெஸ்லிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை வேறு இறங்கிடுச்சு. நான் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் அவங்களுக்கு. ரெக்கார்டிங் கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா மழை பெய்யுதுங்க கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறேன், தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா அங்கே நல்லா செம மழை பெய்யுது. இங்கே வந்து மழை இல்லை. இங்கே இப்போ தான் ட்ரிஸ்லிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு கரெக்டாக டோல் தாண்டினோடனே.
சரி அதான் போகலாமா வேண்டாமான்னு பார்த்துட்ருக்கோம். அவங்க எல்லோரும் டக்கு டக்குன்னு இது வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நான் இப்போ தான் சரின்னு சொல்லிட்டு சரி வாங்க நான் எடுத்து உள்ளே வச்சுட்டு நான் இந்த ஏரியாவை க்ராஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் திரும்ப மோட்டோ லாகிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். கைஸ் இந்த வியூ பாருங்களேன், செம்ம ஸ்டீப்பாக டவுனாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. அஃபிஷியலி இப்போ தான் வந்து அந்த செக் போஸ்ட் வந்து வருது. ஸோ அஃபிஷியலி வி ஹவ் என்டர்ட் மத்திய பிரதேஷ். ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள், வியூ பாருங்கள் நீங்களே. தெரியுதான்னு தெரில, இப்போ இதில் வந்து ஆப்போசிட்டில் இருந்து வராங்க. பாருங்க அஃபிஷியலி வி ஹவ் என்டர்ட் மத்திய பிரதேஷ். இங்கே மழைலாம் இங்கே இல்லைங்க. ஆனால் கிளைமேட் பார்த்திங்கன்னா பயங்கர சில்லுன்னு இருக்குது. பட் மேனேஜபிள் கூலிங் தான். அவ்வளோ ஒன்றும் பெருசாக வந்து நம்ம தெர்மல் லைனர் அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை இந்த இடத்துல. ஸோ நல்லா தான் இருக்குது கிளைமேட். பார்த்திங்கன்னா 123 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. வாரணாசி பார்த்திங்கன்னா 830 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டெல்லிக்கு பார்த்திங்கன்னா அங்கே போர்டு போட்டிருந்தாங்க 1120 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு டெல்லிக்கு. பட் நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். மேபி நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா 1020 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு நிறையா இருக்காது. 471 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க சாகருக்கு. நம்ம எங்கேயாச்சும் டிஃபன் சாப்பிட்லான்ற பயங்கர பசிக்குது. அதுதான் வந்து சரி கொஞ்சம் ரோட்ஸ் கொஞ்சம் டைவர்ஷன் நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நல்லா வீடியோ சரி எடுக்கலாங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைவே நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் சரி ஏதாவது ஒரு இடத்துல ஹைவேல ஏதாவது டிஃபன் சாப்பிட்டு திரும்ப போகலாம் அப்படின்ட்டு காலைல கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டோம் இல்லையா. ஸோ அதனால் பசிக்குதுங்க. சாப்பிட்டுட்டு கைஸ் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து ராஜஸ்தான் வண்டிங்க நிறைய போகுது. ராஜஸ்தான் வண்டிங்க தான் ஜாஸ்தியாக இருக்குது. மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் வண்டிங்களை விட ராஜஸ்தான் வண்டிங்க தான் அதிகமாக இருக்குங்க. அப்புறம் யூபி வண்டிங்க, உத்தரப்பிரதேஷ் வண்டிங்க அதிகமாக இருக்குது இந்த ரோடில். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப லாங் வெஹிக்கிளாக இருந்தால் கிளியராக பார்த்து ஓட்டுறாங்க. மற்றபடி சின்ன லாரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அப்படி அப்படியே ரைட்டு லெஃப்ட்டு திரும்பிடுறாங்க. பேட்ச் ஒர்க்ஸ் நிறைய இருக்குங்க ரோட்டில், இந்த ரோட்டில். அதனால் மேபி அவங்களுக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ பேட்ச் ஒர்க்ஸ் இருக்குது பாருங்க. இங்கே எனக்கும் நம்ம பெரிய வண்டின்றதுனால அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. பேட்ச் ஒர்க்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. சரி கைஸ் நான் அப்படியே டிஃபன் போயிட்டு மாற்றிக்கிட்டே நான் உங்களுக்கு திரும்ப மோட்டோ வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். நான் என்னடா மோட்டோ வ்ளாகு பெருசாக பண்ணுறதில்ல அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே பைபாஸ் தான். இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பைபாஸில் ரொம்ப ட்ரையாக இருக்கும்ட்டு. நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் எதாவது இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக லாக் வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு 3 days வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஸ்ரீநகர் தாண்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கணுன்னு தான் தோணும். ஆனால் இந்த வ்ளாக்ஸும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து ஒரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சொல்லாமல் எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் நான் சொல்லியிருப்பேன். நீட்டாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு திரும்ப நான் உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. அந்த சைடு பாருங்களேன், அந்த இது மாதிரி மவுண்டன்ஸ் வந்து சூப்பராக வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த வியூ செம்மையாக இருக்குது. ஆனால் ரொம்ப தெரியல. நாக்பூர் டு சாகர் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 357 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. சாப்பிட்டு கிளம்பணும் இல்லையா, கிளம்பி பார்த்திங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ஓட்டிக்கணும். ஸோ இப்போ என்ன வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 360 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. போடலாம். வெயில் இப்போ தாங்க கொஞ்சம் லைட்டாக அடிக்குது. வெயில் வந்து இவ்வளோ நேரத்துக்கு இல்லாமல் இப்போ கொஞ்சமாக அடிக்குது.
ஓகே, அது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. மழையும் பெஞ்சாலும் ரொம்ப நசன்னு இருக்குங்க, ரொம்ப வெயில் அடித்தாலும் ரொம்ப இதாக இருக்குது. மீடியமாக இருக்குது, வெயில் அவ்வளோ ஒன்றும் காட்டாலாம் அடிக்கல, மீடியமாக தான் அடிக்குது. அதனால் மழை சுத்தமாக இல்லை இங்கே. ஸோ அதனால் நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம வந்து சாகருக்கு ரீச் ஆகிடணும். மழைக்கு முன்னாடி ரீச் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் மேபி ரெஸ்ட் எடுக்கிற டைம் இருந்தாலும். எனக்கு எல்லாருக்கும் ஒன்று நான் சொல்லணும். எப்படின்னா இப்போ ஹைவேலாம் வந்து டிஸ்டன்ஸ் கவர் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த டைம்லலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல மழையோ இல்லை அந்த மாதிரி வந்துருச்சுன்னா வேறு வழியே இல்லை, நம்ம பெரிய ஹைவேல மாட்டிக்கிட்டோன்னா வேறு வழி கிடையாது. அப்படிலாம் மழை வர மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிஃபன் சாப்பிட்ணும், லைக் பெட்ரோல் அடிக்கணும் அப்படின்னா அந்த டைமை வந்து முன்னாடியே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த இடத்துல உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைம் சேவிங் இருக்கும். மீதி வந்து நீங்கள் ஹைவே திரும்ப அடுத்து மழை நேரத்துக்கு கவர் பண்ணலாம். அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே. எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கவர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஸ்டன்ஸும் சீக்கிரம் கவர் ஆகும். இல்லைனா ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் இல்லையா, இதெல்லாமே கொஞ்சம் லேட் ஆகும் தான் கவர் பண்ணுறதுக்கு. பட் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக கவர் பண்ணிடலாம் டிஸ்டன்ஸ் எல்லாமே. இப்போ வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பாடி பெயின்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பேக் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்கேன் இல்லையா, அது பில்லியன் சீட்டில் தானே கட்டியிருக்கேன். ஸோ அதனால் வந்து அந்த பேக்கே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டு மாதிரி, பேக் ரெஸ்ட் மாதிரி நல்லாவே யூஸ் ஆகுது. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து பேக் ரெஸ்ட் மாதிரி நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வரைக்கும் எனக்கு வந்து பேக் பெயின் எதுவுமே வரல. ஸோ நான் அந்த மாதிரி எப்பவுமே ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நான் கட்டிட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் டைமும் நீங்கள் யாராச்சும் அந்த மாதிரி பிளான் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு பேக் இருந்துச்சுன்னா அதை வந்து டாப் பாக்ஸ் பின்னாடி வச்சுட்டு டாப் பாக்ஸோட பின்னாடி பில்லியன் சீட்டில் வச்சுருக்கேன். வாங்க அதே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ரோடு வேறு போட்டுட்ருக்காங்களா, டக்குன்னு வருது எல்லாமே. ரொம்ப பேச்சஸ் நிறைய இருக்குது. இங்கே நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண அடிலாபட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண பேச்சஸ் நிறைய. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ராகி தான் அந்த பக்கம் வெளியில் வரணும் போல் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் என்ட்ராகுது, பயங்கர மலை மாதிரி ஏறி இறங்குது. ஸோ இது நான் அப்படியே வீடியோ கவர் பண்ணலான்னு நல்லா இருந்துச்சு வியூ பார்க்கவே. சரி அதுதான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க கைஸ். இது பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதை நான் அப்படியே ஃபுல்லாக போடுறேன் ஃபுட்டேஜ் பாருங்கள். Ignite, dance with me through the night. இங்கே பாருங்க கைஸ், வாவ் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க கைஸ். இந்த அழகை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த ரோடை பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மையாக இருக்குது கைஸ். அங்கே பாருங்கள் ரோடு எவ்வளோ நீட்டாக இருக்குது ரோடு. ஆனால் எல்லாம் மழை பெஞ்சிருக்கு.
பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ரோடு, அல்டிமேட்டு. இதெல்லாம் பார்க்காம இவ்வளோ நாளாக இருந்திருக்கோமே. சரி ஓகே, அதுக்கு தானே நம்ம தங்க மேலே தூக்கிட்டு வந்திருக்கோம். கோல்டன் பீகாக், லெட்ஸ் வாய் என்ஜாய் பண்ண. சரியாக இருக்குங்க வியூ அங்கேருந்து பிரிட்ஜு மேலேருந்து. அதுக்கு தான் உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணி காட்டலான்ட்டு. சூப்பராக இருந்துச்சு. பாருங்க ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. ஸ்ட்ரீட் ஸ்டெச்சுங்க, அல்டிமேட்டாக இருக்குது வியூ. பாருங்க, நீங்களே பாருங்கள். மாதிரி வியூலாம் வந்து ட்ரெயின் போகும்போது பார்த்துருக்கோம். சைடில் வந்து பச்சை பச்சையாக அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் இப்போ நம்ம ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம வந்து போயிட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அதோட அழகே தெரியுதுங்க. பாருங்க அல்டிமேட்டாக இருக்குங்க ரோட்டு, ரொம்ப அல்டிமேட். Recording. லஞ்சு முடிச்சாச்சுங்க. நான் வந்து ஆலு பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் வந்து சாகருக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 190 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சாக நம்ம போயிடலான்ட்டு பார்த்துட்ருக்கேன். மழை தான் வந்துச்சுன்னா திரும்பவும் நிற்க வேண்டியதான். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெச்சாக நம்ம இது போகிறோம். எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு காட்டுதுன்னா 6:30க்கு ரீச் ஆகும்னு காட்டுது. பார்ப்போம் என்ன இருக்குது. ஏன்னா கொஞ்சம் வெயில் அடிக்குது, ஓரளவுக்கு வெயில் அடிக்குது. இந்த ஜாக்கெட் எல்லாம் காய்ச்சிருச்சு. பட் பார்த்திங்கன்னா ஷூ வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பணும் இல்லையா, கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்தேங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே ஹைவே தான். அதுவும் லாரிக்காரனுங்க எப்படின்னா வந்து ரைட்டு லெஃப்ட் அப்படியே பார்க்காம கொள்ளாமல் அப்படியே திரும்புகிறானுங்க பாருங்கள். நம்ம பாட்டு ஒரு லேனில் சைடில் போயிட்டே இருந்தான். நான் பாட்டுட்டு இவன் பாட்டுன்னு என்ன பண்ணால் இந்த லெஃப்ட் லேன்லேயே தான் வந்துட்டு இருந்தான். சரின்னு சொல்லி ரைட் லேனில் ஏறினா, அதுவும் எவ்வளோ ஸ்பீடில் 90 தாங்க போயிட்டுருக்கேன். அதில் ஏறுறேன், அப்படியே டக்குன்னு ரைட் வந்துட்டாங்க. புரியுதுங்க உங்களுக்கு?
ஃபுல்லாக ரைட்டு, அப்படியே ரைட்டு அடித்து அடி பிரேக்கில் வந்து அந்த சைடில் டிவைடரில் அந்த இரும்பு மாதிரி போட்டிருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அதில் போய் அடித்து லைக் ஒன்றும் பெருசாக எதுவும் ஆகலை. நம்ம வந்து சைடில் கிராஷ் கார்ட் போட்டிருக்கனால நம்ம வண்டிக்கு ஒன்றும் ஆகலை. பட் என்னென்னா இந்த கரெக்டாக இந்த பிரேக் மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இதாகிருச்சுங்க. ஃப்ரண்ட் பிரேக் வந்து ரொம்ப உள்ளே போகுது. அவனை தான் வந்து வழியில் மறைச்சி நிப்பாட்டினேன். நிப்பாட்டிட்டு அவனை நான் பிடிச்சேன். பிடிச்சிட்டு அவனுக்கு இது பண்ணால் அவன் வந்து இல்லாத இதுக்கெலாம் வரான். சரி அதுதான் அவனுக்கு வந்து சரி கால் பண்ணிடலாம், ஸ்டேஷன் கால் பண்ணேன். இல்லாத இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தான். சரி இருங்க வரேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் முன்னாடி வந்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. சரி கரெக்டாக வந்து அவனை தான் பிடிக்கலான்ட்டு அதை வரேன். அதை நிற்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் அதை நிற்கிது பார்த்தீங்களா ஒரு வண்டி 1889 அந்த வண்டி தாங்க. இருங்க நான் ஸ்டேஷன் கால் பண்ணிவிட்டு நான் என்னன்னு சொல்கிறேங்க பாருங்கள். கையெல்லாம் பார்த்தீங்களா கரெக்டாக க்ளவுஸ் போட்டிருந்தனால எஸ்கேப்பு, இல்லைனா கை எலும்பெல்லாம் கண்டிப்பாக தேஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா கை. நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. அது அங்கே வரானுங்கள அவங்க தான் அது. நான் என்னன்றதை பார்க்குறேன் இருங்க. இந்த லாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஆக்சிடென்ட் பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபுட்டேஜ் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு பின்னாடி வந்து ஸ்டோரி சொல்கிறேன். ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ அதனால் ஜஸ்ட்டு இது வந்து லாரி. ஸோ இங்கே டிரைவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டீ ஷாப்பில் தான் உட்காந்துருக்காங்க. நான் வெயிட் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பவன் பெட்ரோல் பங்க்கில் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஸ்டேஷன் கால் பண்ண உடனே வந்துட்டாங்க. ஸோ அது ஃபுல் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அப்படியே டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பின்னாடி அப்படியே செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணவர். ஸோ அதுக்கப்புறம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லாருமே வண்டியில் செக் பண்ணிட்டு இருந்தால் இதான் அந்த லாரி கண்டினியூ பண்ணிடுவாங்க. பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. என்னென்னா வந்து பைக் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே சொல்லணும்னா பைக்கோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்னை சேவ் பண்ணிடுச்சு. ஸோ நான் வந்து என்ன ஆச்சுன்னா கரெக்டாக நான் இறங்கி வரும்போது நான் இந்த லேனில் வந்துட்டுருக்கேன், லாரி இந்த லேனில் பக்கத்து லேனில் இந்த லேனில் போயிட்டுருக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் பாட்டு இந்த லேனில் போயிட்டுருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா இப்படியே தான் ஓரமாக தான் போயிட்டுருக்கேன். 90-100 தான் போயிட்டுருக்கோம். டக்குன்னு அவன் லெஃப்ட் வந்தான். சரி என்னடா இவன் டக்குன்னு லெஃப்ட் வரானேன்னு சொல்லிட்டு நான் ஸ்லோ பண்ணிட்டேன். ஸ்லோ பண்ணிட்டு சரி ஃபுல்லாக லெஃப்ட் வந்துட்டான். அவனுக்கு முன்னாடி ஒரு லாரி ஒன்று போகுது, ஃபுல்லாக லெஃப்ட் வந்துட்டான். சரி ஓகே என்னடா இவன் லெஃப்ட்டு திரும்ப வந்துட்டான்னு சொல்லிட்டு சரி நம்ம ரைட் ஏறி வெளில போயிடுவோம், முன்னாடி போயிடுவோம் அப்படின்னு நினச்சி ரைட்டு ஏறினா டக்குன்னு அணைச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவன் பின்னாடி நான் ஆல்மோஸ்ட் போயிட்டேன். ஆல்மோஸ்ட் பின்னாடி இல்லை, அவனோட கால்வாசி ஆஃப் பாடியை நான் டச் பண்ணிட்டேன். அவனோட முன்னாடி அவன் மிரரை பார்க்கல, இண்டிகேட்டர் எதுவுமே போடல, அப்படியே அணைச்சிட்டான். நான் போன ஸ்பீடு 80-90. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் எப்படி நம்ம பிரேக் அடிக்கிறது. நான் அந்த டைமில் 2 பிரேக்கையும் அட்டை அடித்தேங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா வாபிள் ஆச்சே தவிர மற்றபடி வண்டி வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் வந்து பேரிகார்டு இருந்தனால அந்த பேரிகார்டுன்னு அந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு மாதிரி போட்டிருந்தாங்க நடுவில். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்படியே போய் இப்படி தேய்ச்சிட்டு அப்படியே நின்றுட்டேன் நான் அங்கே போயிட்டு. உண்மையாக சொல்லணும்னா நான் எல்லா ரைடிங் கியர்ஸுமே நான் போட்டிருக்கனால நான் வந்து சேஃபாக நான் தப்பிச்சிட்டேன். ரைடிங் கியர்ஸ் போடாமல் தயவு செஞ்சு சொல்கிறேன் பைக்கை எடுக்காதீங்க. பைக் வந்து ஹைவேக்கெலாம் தொட்டு கூட பார்க்காதீங்க. நான் எல்லா கியர்ஸுமே போட்டிருக்கேன் இத்தனைக்கும். அதையும் தாண்டி தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்க்ராட்ச் மட்டும்தான் இருந்துச்சு. மற்றபடி எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஒரு சின்ன அடி கூட எனக்கு படலை. ஆனால் வண்டிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பிரேக்கு மட்டும் வந்து ரொம்ப உள்ளே போகுதுங்க. அது மட்டும் என்னன்னு தெரியல, செக் பண்ணணும். அது மேபி ஏதாச்சும் எம்சி கிட்ட ஏதாவது போயிருக்கா இல்லை வந்து கேசிங்கை மாற்றணுமா என்னன்னு தெரியல. எனக்கு ஷேக் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம அப்புறமா செக் பண்ணிக்கணும் இந்த டெல்லியில் போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வரும்போது பார்த்திங்கன்னா நான் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அவன் நிற்காமல் அவன் பாட்டு போயிட்டே இருந்துட்டான். அவன் பாட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னா சரி ஓகேடா நிற்காம தானே போகிறான், சரி ஓகே நான் முன்னாடி போய் சேஸ் பண்ணி பிடிச்சிட்டு நிப்பாட்டுவோன்னு சொல்லிட்டு போனான். கரெக்டாக அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருந்துட்டான் நிற்காம. அப்புறம் முன்னாடி போய் நான் போய் அழுத்திட்டு போயிட்டு நிப்பாட்டுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டு அவன்கிட்ட நான் சொன்னேன் நீ இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்தான். இறங்கி வந்ததுக்கப்புறம் சொன்னேன் இந்த மாதிரின்ட்டு இது எப்படின்னா வண்டி வந்து இடிச்சிட்டு போனியே நிற்காம நீ பாட்டு போயிட்டே இருப்பியா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எதுவுமே கேட்டுக்கல. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து அந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி வந்து நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன்.
அவன் வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுட்டு வந்து போயிட்டே இருந்துட்டான். சரின்னு சொல்லிட்டு இறங்குனா. சொன்னால் இந்த மாதிரி பயம்புறுத்தினதுக்கப்புறம் கூட ஒன்றுமே என்னை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிவிட்டு விட்டுட்டான். சரின்னு சொல்லிட்டு என்னடா இவன் இவ்வளோ ரூடாக பேசுகிறான், பயங்கரமாக வல்கர் வேர்ட்ஸாக பேசிவிட்டு அவன் பாட்டு கிளம்பி போனாங்க. அதனால் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து எதுவுமே சொல்லலை அவன்கிட்ட. சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான். நான் பாட்டு என்ன பண்ணேன்னா மறுபடியும் ரைடிங் ஜாக்கெட் எல்லாமே போட்டுட்டு நான் திரும்ப வந்துட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா கடன்னு எங்கே அவன் நம்ம வந்து பிடிச்சி எதாவது பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டாங்க. அவன் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் அவனே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பிடிச்சிட்டு ஓரம் கட்டுறான்னு சொன்னால் கட்ட மாட்டேன்ட்டான். சரி ஓகே, நீ ஓரம் தானே கட்ட மாட்டேன், சரி வா நீ நானும் ஒன்றாவே ட்ராவல் பண்ணலாம். எப்படியா இருந்தாலும் நீ வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்னு ஒன்று இருக்கோங்க, ஆர்டிஓ செக் போஸ்ட் ஒன்று இருக்கும் ஆப்வியஸ்லி அவனுக்கு. ஸோ அந்த ஆர்டிஓ செக் போஸ்ட் இருக்கும் இல்லையா, சரி அந்த செக் போஸ்ட்டில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம், பார்க்கலாம் வா, எப்படியா இருந்தாலும் நீ வந்து தானே ஆகணும், இல்லை அப்படி இல்லைனாலும் வந்து செக் போஸ்ட் உனக்கு டோல் பிளாஸா வந்து தானே ஆகணும் நீ அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் பக்கத்துலேயே பின்னாடி வந்து அவன் வந்துட்டு இருந்தான். நான் மிரரில் அவனை பார்த்துட்டே தான் வந்துட்டு இருந்தேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஸ்லோ பண்ணிட்டான். பின்னாடி அப்படியே ஸ்லோ பண்ணி ஒரு ரெஸ்ட் ஏரியா இருந்தது, அந்த ரெஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போயிட்டான். சரி ஓகே ரெஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அங்கே வந்து நான் வந்து ஸ்டேஷனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேங்க. கால் பண்ணால் நம்பர் போகல. சரி ஓகே நம்பர் போகல. அப்புறம் வேறு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார், அங்கேருந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணால் சரின்னு சொல்லி அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து வேறு நம்பர் கொடுத்தாங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி அந்த நம்பருக்கு கால் பண்ணோம். நாங்கள் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்தாரு, இந்த மாதிரி இந்த வண்டி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிருக்கு, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஆக்சிடென்ட் தான் பண்ணிட்டாங்கல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் நான் அந்த பெட்ரோல் பங்க்கில் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவங்களே வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த மாதிரி வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஆச்சுன்னு நான் சொன்னேன். அதுக்கு வந்து அவங்க வந்து ஓகே இருங்க நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட வந்து பேசினாங்க. டிரைவர்கிட்ட பேசிவிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து கால் பண்ணி நான் வந்து ஷோரூமில் ஒருத்தர் இருக்காரு, ஸோ அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா இது வந்து 15 கிட்ட ஆகும் ப்ரோ, இது வந்து ஃபுல் செட்டாக மாற்றினா தான் திரும்ப உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி இருக்கும், இல்லைனா ஒரிஜினாலிட்டி இருக்காது அப்படின்னாரு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க 15,000 ஆகுமா அப்படின்னா, ஆமாம் ப்ரோ கண்டிப்பாக ஆகும் அப்படின்னாரு. சரி ஓகே நான் எதுவும் சொல்லலை ஜி, நான் மாற்றிக்கலாம் நம்ம பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அவர்கிட்ட சொன்னேன், போலீஸ் வந்தார்ல அவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி 15K ஆகும்னு சொன்னாங்க சார், எனக்கு தெரியாது, ஸோ அவங்கள காம்பன்சேஷன் ஏற்றுக்க சொல்லுங்கள், இல்லை அப்படின்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிக்கலாம், என் வண்டியில் இன்சூரன்ஸ் இருக்குல்ல நான் க்ளைம் பண்ணிக்கிறேன், மேற்கொண்டு என்ன காசு ஆகுதோ அவங்கள பே பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ என்னன்னா வந்து ஓனர் வந்து திட்டுவார், அந்த டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா புது டிரைவராமா, ஸோ அதனால் வந்து அவங்க ஓனர் வந்து திட்டுவார், அதனால் வேண்டான்னு சொல்லிவிட்டு 2 ட்ரக்காக வந்திருந்தாங்க. ஸோ அதனால் முன்னாடி இருக்க ட்ரக் ஒருத்தர் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு போல், செகண்ட் ட்ரக்கில் வந்தவர் தான் வந்து நம்மளுக்கு வேலை பார்த்தவர். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நடந்தோடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எதுவும் சொல்லிக்கல விட்டுட்டாங்க. அப்புறம் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிவிட்டு இந்த மாதிரி அவனுக்கு வந்து மந்த்லி பார்த்திங்கனாலே ஏதோ 7,000-8,000 தான் வருதான் சேல்ரி, அவங்க ஃபேமிலி ஏதோ ஓட்டுறதுக்கு தான் அவங்களுக்கு சரியாக இருக்குமா. ஸோ அதனால் வந்து சரி ஓகே நம்மளுமே வந்து ஹியூமன் தானே, அவங்களுமே ஒரு டிரைவரோட ஒர்க்ஸ் என்னன்றது நம்மளுக்கும் தெரியும், டிரைவரோட சேல்ரி என்ன வரும்ன்றது நம்மளுக்கும் தெரியும். சரி ஓகே நம்ம எதுவும் பெருசாக வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா சரி அட்லீஸ்ட் அவங்களால என்ன பேர் பண்ண முடியும்னு கேட்டேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2K தான் எங்களால் பேர் பண்ண முடியும், அதுக்கு மேலே எங்களால் சுத்தமாக பண்ணவே முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே 2Kன்னா நம்ம என்ன பண்ண முடியும், வேறு வழி இல்லைங்க, நம்ம தான் கை காசு போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும் போல இருக்குது. ஏன்னா அவங்களோட தொழில் அப்படி இருக்கும்போது நம்மளும் ஒரு ஹியூமனாக இருக்கும்போது நம்மளும் யோசித்து பார்த்தா தானே தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா சரி ஓகே ஃபைன், நான் எதுவும் உங்களை எதுவும் இது பண்ணல, சரி ஓகே பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணிட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2,000 மட்டும் அவங்க பே பண்ணாங்க. ஸோ போலீஸ் வந்து என்ன பண்ணாங்க, சரி ஓகே நீங்கள் வந்து இதுவாக போயிட்டீங்களா விட்டுடலாம், நோ ப்ராப்ளம் இல்லையா, கேஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னாங்க. சரி சார் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் எப்படியா இருந்தாலும் வந்து இன்சூரன்ஸில் தான் கொடுக்க போகிறேன், மேற்கொண்டு என்னவோ நான் போட்டுக்கிறேன் விட்டுருங்க, அதுக்கு மேலே நான் எதுவும் இதுக்காக கஷ்டப்படுத்த விரும்பலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இதுதான் நடந்துச்சு.
தயவு செஞ்சு சொல்கிறேன், லாரி டிரைவர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா ஹாரன் மட்டும் கொடுக்காம தயவு செஞ்சு கிராஸ் பண்ணாதீங்க. ஆனால் நம்ம மேலே அது தப்பே கிடையாது. தப்பு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நம்ம மேலே தப்பே கிடையாது. நம்ம பாட்டு ஒரு லேனில் போயிட்டுருக்கோம், அவங்க பாட்டு ஒரு லேனில் போயிட்டுருக்காங்க. அந்த லேன்லாம் மாறும்போது தயவு செஞ்சு இண்டிகேட்டர் போட்டு மாறுங்க. எவ்வளோ லாரி டிரைவர்ஸ் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், இண்டிகேட்டர்ஸ்லாம் போட்டுட்டு அந்த மிரர்ன்றது ஒன்று யூஸ் பண்ணுங்கள். அந்த மிரர்லாம் யூஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு ட்ரைவ் பண்ணாதீங்க. ஏன்னா கம்பல்சரி அதுக்கு தான் வந்து ஆர்டிஓலேருந்து அந்த மிரர்ஸ் எல்லாம் கம்பல்சரி மாட்டுங்கன்றது. ஒரு சில பேர் அதையெல்லாம் மாட்டுறதாமல் நீங்கள் பாட்டு ஓட்டிகிட்டு போகிறது வர்றதெல்லாம் எனக்கு வேஸ்ட்டுன்றான் நான். அப்படிலாம் நடக்கிறனால தான் ப்ராப்ளம்ஸ் நிறைய நடக்குது. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், இண்டிகேட்டர்ஸை போடுங்க. அதே மாதிரி பைக் ரைட் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, ஹைவேலாம் ரைட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் கியர், ரைடிங் பேண்ட்டு, ரைடிங் இது ஜாக்கெட்டு, ஹெல்மெட்டு, க்ளவுஸு கம்பல்சரி மேண்டேட்ரியாக போடுங்க. அது இல்லாமல் தயவு செஞ்சு எடுக்காதீங்க ஹெல்மெட்டோட. புரியுதுங்களா? இதுதான் நான் என்னால் வந்து இதுதான் உங்களுக்கு கன்வே பண்ண முடியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ வாங்க நம்ம அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சொல்ல மறந்துட்டேங்க, நம்ம கூட வந்து ஒரு ரைடர் ஒருத்தர் ஜாயின் பண்ணார். எங்கேருந்துன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து வந்தாராமா, அடிலாபாத்தில் ஸ்டே பண்ணாராமா நேற்று நைட்டு. இப்போ ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் இப்போ திரும்ப கிளம்புனாராமா. நம்ம கூட வரா மாதிரியே தான், நம்ம கூட வரா மாதிரியே அவரும் திரும்ப இதில் வந்துட்டுருக்காரு. எங்கே ஸ்டேன்னு கேட்டேன், சாகர்ன்னு சொன்னார். சரி ஓகே சாகர், நானும் சாகர் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். டேமில் இருந்து இவ்வளோ அழகாக தண்ணி போயிட்டுருக்கு, சூப்பராக இருக்குங்க. வா 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 அல்டிமேட்டு. சரி ஓகே வாங்க, நான் அப்படியே உங்களுக்கு ரைடில் கண்டினியூ பண்ணுறேன். Bro, we'll go. Bro? No. After going only we have to see. Or else we'll go to some tea shop something, huh? We'll go.